பேசலாமா? ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலும் நமக்குரிய வார்த்தைகளை தந்து தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை குறித்து நாம் உங்களோடு கூட பேசுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை பார்த்து பேசிய வார்த்தைகள் இந்த நாளிலும் நம் மத்தியில் கடந்து வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் இப்படியாக சொல்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு நாள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையின் மேல் இருந்து கொண்டார். அப்பொழுது ஜனக்கூட்டம் எல்லாரும் அவரை நோக்கி கடந்து சென்றார்கள். ஜனங்கள் எதற்காக அவரை நோக்கி கடந்து சென்றார்கள் என்றால், இயேசுவினிடத்தில் சென்றால் நமக்கு நன்மை கிடைக்கும், இயேசுவினிடத்திற்கு சென்றால் நமக்கு சுகம் கிடைக்கும். இயேசு எல்லா காரியங்களையும் தேவனாகிய சொல்லி ஜனக்கூட்டம் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியாக தனிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் கடந்து சென்றார். ஆனால் ஜனங்கள் எப்படியோ அறிந்து கொண்டு அவரை நோக்கி கடந்து வந்து விட்டார்கள். அதனால் கூட்டம் அதிகமாய் இருந்தது. அப்பொழுதும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைகளை அவர் பேச ஆரம்பித்தார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனக்கூட்டங்கள் கூடுகிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளையே அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். காரணம் என்னவென்றால், தேவனுடைய வசனத்திற்கு ஜீவன் உள்ளது, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கும் போது அந்த ஜனங்களிடத்தில் ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்க முடிந்தது. ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது. உலகத்தில் அநேக புஸ்தகங்கள் இருக்கிறது, அநேக வார்த்தைகள் இருக்கிறது, அநேக பழமொழிகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் நம்மை விடுதலையாக்க முடியாது. தேவ ஆவியினால் எழுதப்பட்ட, தேவனுடைய பிள்ளைகளின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்ட எல்லா காரியங்களுக்கும், எல்லா வசனங்களுக்கும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் உள்ள வார்த்தை நமக்குள்ளாய் கடந்து வரும்போது நம்முடைய சரீரத்துல ஒரு விடுதலை கிடைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கிறது. இப்படியாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையின் மேல் இருந்து கொண்டு இருக்கும்போது, ஜனங்கள் கூடி வரும்போது அந்த ஜனங்களுக்கு மத்தியில் அநேக வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அது தேவனுடைய வசனமாக இருக்கிறது. ஒருவேளை மலை பிரசங்கம் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்திலும் 111 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 4 வசனங்களை தவிர மற்ற எல்லா வசனங்களும் தேவனுடைய வாயிலிருந்து வந்த பொன்னான வார்த்தைகளாக சொல்லப்படுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து வந்த 107 வசனங்களும் மிகவும் அருமையாக சொல்லப்படுகிறது. அதை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு லிட்டில் பைபிள் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு ஒரு தூரம், அவ்வளவுக்கு நல்லவைகளாக அந்த வசனங்கள் நம்மை நோக்கி கடந்து வருகிறது. அதில் ஒரு வசனம்தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், குடும்பங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்? ஒவ்வொரு நாளும் நான் உம்மை தேடுகிறேன், ஒவ்வொரு நாள் அதிகால வேளையிலும் முழங்கால் படியிட்டு செபிக்கிறேன், ஆனால் காரியங்கள் எனக்கு கைகூடி வரவில்லை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் வேதனைப்படுகிறேன், துக்கப்படுகிறேன் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த கவலைகள் எல்லாம் மாற வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தை தவிர வேற வழியே கிடையாது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வேதத்தை தியானிக்க வேண்டும். இப்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றி தருவார். நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை தேடுகிற ஞானத்தினால் நிரம்பி ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி
அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் ஆண்டவரை தேட வேண்டும், எப்படியாக தேட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, வேதத்தை அதிகமாய் தியானிக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 150 சங்கீதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருந்தாலும், முதலாவது சங்கீதம் மிகவும் அருமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது சங்கீதம் இந்த 150 சங்கீதத்திற்கும் மகுடமாய் எழுதப்பட்டவைதான் இந்த முதலாவது சங்கீதம். இந்த முதலாவது சங்கீதத்தை ஆக்கியோனாகிய சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வைத்திருக்கிறவர்களை பாக்கியவான் என்று சொல்லவில்லை, ஆஸ்தி உடையவர்களை பாக்கியவான் என்று சொல்லவில்லை, அநேக பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர்களை பாக்கியவான் என்று சொல்லவில்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் வேதத்தை எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம், அந்த வேதத்தை எவ்வளவு தூரம் நாம் தியானிக்கிறோம் என்று சொல்லி சற்று நேரம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் 1 மணி நேரமாவது இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை நமக்கு அநேக வேலைகள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. இவைகளுக்கு மத்தியிலும் இந்த வேதத்தை நீங்கள் தியானிப்பீர்களானால், இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கற்றுத்தருகிறவைகளாக இருக்கிறது. நாம் பாடுகளோடு இருக்கும்போது அந்த பாடுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதனால் நீங்களும் நானும் இந்த வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேயரில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, இதில் மூல வசனங்கள், இந்த மூல உபதேசங்களை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இது மூல உபதேசமாக இருக்கிறது. அதனால் நீங்களும் நானும் இந்த வேதத்தை அதிகமாய் தியானிக்கிறவர்களாக மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும். அப்படி வேதத்தை தியானிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமானால், முதலாவது அந்த வார்த்தையின் மீது நமக்கு பிரியம் உண்டாக வேண்டும். அந்த பிரியம் உண்டாகும் போதுதான் அந்த வார்த்தைகளை நாம் கவனித்து ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்து, ஆண்டவரே இந்த காரியங்களை எனக்கு கற்றுத்தாரும், ஆண்டவரே இந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை புரிய முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு கடினமாக இருக்கிறது, ஆண்டவரே இந்த உபதேசங்களை கற்றுத்தாரும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கற்றுத்தாரும் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை செய்துவிட்டு இந்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பித்து விட்டீர்களானால், இந்த வேத வசனம் உங்களோடு கூட பேசும். ஒவ்வொரு நாளும் அதிகால வேளையில் இந்த வேத வசனங்களின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர் சில நேரங்களில் சில உபதேசங்களை தருவார், சில நேரங்களில் அந்த வேத வசனங்களின் மூலமாக சில எச்சரிப்புகளை தருவார். சில நேரங்களில் நீ இப்படி நடக்க வேண்டும், இந்த காரியத்திற்காக செபிக்க வேண்டும், தேசத்தினுடைய நிலைமைகள் இப்படி இருக்கிறது, தேசத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இப்படியாக இருக்கிறார்கள், இந்த ஆத்துமாக்களுக்காக நீ கண்ணீர் வடிக்க வேண்டும், இந்த ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய தீர்க்க தரிசிகள், புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய தீர்க்க தரிசிகள் எல்லாரும் திறப்பில் நின்ற காரியங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால், அது மறுபடியும் அதை தியானிப்பீர்களானால், இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் சபைகளை எப்படி நடத்த வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும், எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், மற்ற மனிதர்களோடு எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியங்களை குறித்தும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் நீங்களும் நானும் இந்த வேத வசனத்தை அதிகமாய் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவர் எனக்கு முதலாவது கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த வேதாகமத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில் நான் பிசினஸை முடித்துவிட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கத்தான் முதலாவதாக சொன்னார். ஒருவேளை நான் பிசினஸ் முடித்த உடனே அநேக மேடைகள் கிடைக்கும், அநேக காரியங்களை ஆண்டவருடைய கிருபையினால் அநேக மேடைகளில் பேச வேண்டும், அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி
என்னுடைய இருதயத்தில் நினைத்தது உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், என்னுடைய சமூகத்தில் நீ காத்திரு என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியாக காத்திருந்தது நிமித்தமாக இந்த வேத வசனங்களை தியானிக்க ஆரம்பித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். வெளிப்படுத்தின விசேஷங்களை அதிகமாய் படிக்க ஆரம்பித்தேன். அப்போஸ்தலருடைய புஸ்தகங்களை அதிகமாய் நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளிதேனிலும் அது மதுரமாய் இருப்பதை நான் அறிந்து கொள்ள முடிந்தது. இந்த நாட்களில் இந்த வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க அது இன்பமாக இருக்கிறது. அது ஒரு மதுரமாய் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் அதை வாசிக்க வாசிக்க அந்த வேத வசனங்களை தியானிக்க தியானிக்க கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன். அந்த வசனங்கள், சில வசனங்களை வாசித்துக் கொண்டு இருக்கும்போது அது ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அதிலிருந்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை புறப்படுகிறதை என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர முடிகிறது. இப்படியாக நீங்களும் நானும் இந்த வேத வசனத்தை அதிகமாய் தியானிக்கிறவர்களாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் கரங்களை பிடித்து நான் நடத்துவேன். நானே உன் தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டேன். என்னுடைய ஊழியத்தில் நான் உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவேன். நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் இந்த வேத வசனங்களின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் அதிகால வேளையில் எழும்பிய உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். இதுவரையிலும் நீங்கள் அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும், ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வேத வசனங்களை அதிகமாய் தியானிக்கிறவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக பார்ப்பீர்களானால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி காத்திருக்கும் போதுதான் அநேக காரியங்களை தேவனுடைய கிருபையினால் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. அது அறிந்து கொள்ள வேண்டுமானால் அது மிகவும் ஒரு கடினமாக காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வீர்களானால் அது லகுவான காரியமாக இருக்கும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல அவர்கள் செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு புதிய பலனை தரக்கூடிய காரியம் எங்கு நடக்கிறது என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போதுதான் ஒரு புதிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு புதிய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரங்களில் சரீரங்களில் விடுதலை இல்லாதபடி தேவனுடைய சமூகத்தில் இருப்போம். அப்படியாக காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செபித்துக் கொண்டு இருக்கும்போது நம்மையும் அறியாதபடி அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் போது சரீரத்திலிருந்து நாம் ஒரு விடுதலையை பெறுவதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நாளும் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டிய அவசியமான முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்காமல் நீங்களும் நானும் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்காமல் எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போதுதான் நீங்கள் பலனடைய முடியும். நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக பலகீனங்கள் இருக்கலாம், வேலை பளுகள் அதிகமாக இருக்கலாம், அநேக காரியங்களை நம்மை நெருக்கி ஏவிக்கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றை காட்டிலும் அவைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்படி செபிக்கும் போதுதான் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். அவரோடு கூட நீ பேச முடியும்.
முழங்கால் படியிட்டு செபிக்கும் போதுதான் தேவனுடைய குரலை கேட்க முடியும். நீங்கள் முழங்கால் படியிட்டு செபிக்கும் போதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இப்படியாக எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுகிற ஒரே இடம் என்னவென்றால் ஆண்டவருடைய சமூகம்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேன். அதனால் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியத்தையும் ஜெயமாக மாற வேண்டுமானால் ஜெய கிறிஸ்துவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போதுதான் அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் நானும் இனி ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு அதற்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வாருங்கள். முதலாவது ஜெபிப்பது கடினமான காரியமாக இருக்கும். அதற்கு பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது, தேவனுடைய வல்லமை உங்களுக்கு மேலாக இறங்கி வரும்போது மணிக்கணக்காக ஜெபிக்க வைப்பார். மணிக்கணக்காக ஆண்டவரோடு கூட உறவாட வைப்பார். ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். உன்னுடைய நாவுகளின் மூலமாக ஆண்டவர் பேசுவதை நீ உணர முடியும். அப்படி உணர்ந்து கொண்டு இருக்கும்போது தேவனுடைய வல்லமையினால் பேசுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனால் தேவன் உன்னோடு கூட பேசுகிற காரியங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். எதிர்காலத்தினுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஊழியத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆண்டவரே சொல்லித் தருவார். என்னுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை சொல்லி தந்திருக்கிறார். நான் ஒரு வேதாகம கல்லூரியில் படித்தவன் கிடையாது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் இல்லாதவனாக இருந்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவரே பொது மேடைகளில் நான் எப்படி பேச வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் என்னுடைய காரியங்களை ஆண்டவரே சொல்லும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், என் அன்பு மகனே, நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். இந்த பொது மேடைகளில் என்னுடைய வார்த்தைகளை இப்படியாக பேச வேண்டும். என்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் இருந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகங்களில் இருந்து மாத்திரம் என்னுடைய சுவிசேஷ வார்த்தைகளை பொது மேடைகளில் நீ கொண்டு வர வேண்டும். என்னுடைய வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கிறார். ஆண்டவரே, உபவாச கூட்டத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது தேசத்திற்காக ஜனங்களை முதலாவதாக ஒருமுகப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். அதற்கு பிறகு தேசத்திற்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தரப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். மோசே என்ற ஒரு மனிதரை போல தேவனுடைய வார்த்தைகளை அந்த மோசே என்ற ஒரு மனிதன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தரப்பில் நின்றது போல நீங்கள் தரப்பில் நிற்கிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு பிரசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். இன்னும் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது ஆண்டவரே எனக்கு அதற்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு வாக்குத்தத்த வசனங்களை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்த வசனங்களில் இருந்து ஜனங்கள் இப்படியாக நடந்து கொள்ளும் போது இப்படியாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த வாக்குத்தத்த வசனங்களை மாத்திரம் நீ பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். நான் மறுபடியும் கேட்பேன், ஆண்டவரே முழு இரவு ஜெபத்தில் நான் எப்படி பேச வேண்டும் நான் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், தீர்க்க தரிசன ஆகமங்களில் இருந்து தீர்க்க தரிசிகள் என்ன சொன்னார்களோ அதன்படியாக அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமையானது தேவ ஜனமே, இந்த நேரத்திலும் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அனுபவம் மிகவும் அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் கற்றுத் தருவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது போல அதற்கு மேலாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவார். எல்லா காரியத்திலையும் தேவனாகிய என கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் திருநெல்வேலி பட்டணத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய கிருபையினால் தேவைகளை குறித்து மனிதர்களிடத்தில் கேட்காதபடி கர்த்தரிடத்திலே கேட்டு கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தந்தார். இந்த நாள் வரையிலும் ஒரு குறைவில்லாதபடி என் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்துவதை நான் பார்த்திருக்கிறேன். இதற்கு காரணம் என்னவென்றால் என்னுடைய தேவைகளானாலும் சரி, ஊழியத்தினுடைய காரியங்களானாலும் சரி,
குடும்பத்தினுடைய காரியங்களானாலும் சரி, எல்லா காரியத்திற்கும் தேவனுடைய சமூகத்தை தவிர வேற வழி கிடையாது என்பதை நான் அறிந்தது நிமித்தமாக எல்லாவற்றிற்கும் தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி வருகிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையினால் வேதத்தை அதிகமாய் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானால் பரிசுத்த ஆவியை பெற்றது நிமித்தமாகத்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவதை நாம் பார்க்க முடியும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாக கற்றுத் தருகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நம்மை நடத்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து பேசுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நடத்தைகளை குறித்து பேசுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வழியில் நீ நடக்க வேண்டும், நீ இப்படியாக பயணம் செய்ய வேண்டும், ஊழியத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்து என் இருதயத்தில் இருந்து பேசுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். இப்படியாக பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால் ஜெபம் பண்ணி இந்த பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கிறவர்களாக மாறும்போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். அப்படியாக நீ வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், பேதுரு என்ற ஒரு தேவ மனிதனை நீங்கள் பார்ப்பீர்களானால், இயேசுவோடு கூட இருந்தவர், இயேசுவோடு கூட உறங்கியவர், இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவர் சென்றவர், இயேசுவுக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்கு கூட ஆயத்தமாய் இருந்தார். ஒரு நாள் அந்த பரிசுத்த ஆவியினால் நிறைவு இல்லாதது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு வேலைக்காரியின் நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை மறுதலிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு இயேசுவானவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் மேல் வீட்டு அறையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இயேசு கிறிஸ்துவுடைய தாயாரும் அந்த இடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 120 பேர் ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு மேலாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அதிகமாய் ஊற்றப்படுகிறது. ஒரு நிறைவான அபிஷேகம் அவர்களுக்கு மேலாய் ஊற்றப்படுகிறது. அப்படி ஊற்றப்படும் போதுதான் அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டாகிறது. கோழையாக இருந்த பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு தைரியசாலியாக மாறுகிறதை பார்க்க முடிகிறது. சாதாரண ஒரு மனிதனாக இருந்த பேதுருடைய வாழ்க்கையில் அசாதாரணமான மனிதனாக மாறுவதை பார்க்க முடிகிறது. இதுவரையிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை சரியாக செய்யாதவனாக இருந்தாலும் இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்ற பிறகு அவர் தைரியமாய் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும்போது சீஷர்களிடத்தில் ஒரு நாள் பிசாசு பிடித்த மனிதனை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த பிசாசை அவர்களால் துரத்த முடியவில்லை. காரணம், அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லை. அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாத நிமித்தமாக இந்த இந்த பிசாசை துரத்த முடியாத அளவுக்குத்தான் அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவருடைய கிருபையினால் அதற்கு பிறகு அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் மரித்தோர்கள் எழுப்பப்படுகிறார்கள், சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான சபைகள் உருவாக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்புவதை பார்க்க முடிகிறது. இந்த பேதுருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானால் அதற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு தைரியமாக அந்த ஜனங்களுக்கு மத்தியில் அவர் எழுந்து பிரசங்கிக்கிறார். நீங்கள் தான் இந்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி தைரியமாக அவர்கள் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பாக பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். மேல்விட்டு அறையில் ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது கூட அவர்கள் கதவை பூட்டிக் கொண்டு அப்படியே அந்த ரோம பேரரசனுடைய காலத்தில் அவர்களை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு தான் இருந்தார்கள்.
ஆனால் இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு வாழ்க்கை மாறுகிறது. அதற்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், எல்லா காரியத்திலையும் தெய்வத்தை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துதான் எல்லா காரியத்தையும் செய்வார். அவர்தான் எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அவரால் தான் எல்லாம் முடியும் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு மத்தியில் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படியாக ஜனங்கள் மனம் திரும்பினார், கூட்டம் கூட்டமாக மனம் திரும்பினார்கள். முதல் நாள் கூட்டத்தில் பேசிக்கொண்டு இருக்கும் போது 3000 பேர் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பி நான் ஞானஸ்தானம் எடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்க்கப்படுகிறார். அதற்கு பிறகு கூட்டத்தில் பேசிக்கொண்டு இருக்கும் போது 5000 பேர் மனம் திரும்பினார்கள். அப்படியாக மனம் திரும்புதலை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் கூட்டத்தில் 5000 பேர் மனம் திரும்பினால் எவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதல் என்று போய் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எவ்வளவோ கூட்டங்களை நடத்துகிறோம், லட்சக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள். ஆனால் பிரசங்கித்து முடிந்த போது எவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று யோசித்து பார்ப்பானால் சில சொற்பமான ஜனங்கள் தான் இருக்கிறது. இன்றைக்கும் நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு காரியம் எழுப்புதல் வர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஊழியம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும், விசுவாசிகள் எல்லாரும் இன்றைக்கு ஒருமனப்பட்டு இந்த பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஆண்டவருடைய வசனங்களை போதிக்கும் போதுதான், அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போதுதான் ஜனங்கள் மனம் திரும்ப முடியும். அதற்கு பிறகு பார்ப்பீர்களானால் பேதுரு பிரசங்கித்துக் கொண்டு இருக்கும்போது எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு திரளான புருஷர்கள், திரளான ஸ்திரீகள் மனம் திரும்பி அவர்கள் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி ஆதி திருச்சபைகளில் சேருகிறதை பார்க்க முடிகிறது. ஆதி திருச்சபைகளில் இப்படி பிரசங்கியம் பண்ணி சேர்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், சுமார் 20,000 பேர் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். 3 நாள் கூட்டத்தில் 20,000 பேர் மனம் திரும்பி இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். அது எவ்வளவு பெரிய எழுப்புதல் என்று பாருங்கள், எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் என்று பாருங்கள். அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் இவர்கள் நிரப்பப்பட்டு அவர்கள் செபித்து வேத வசனத்தை அவர்கள் ஆராய்ந்து வேத வசனத்தை ஜனங்களுக்கு சொல்லியது நிமித்தமாக கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் மனம் திரும்பி ஆதி திருச்சபைகள் உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட நிலைமையிலையும் அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறவர்களாக அந்நியுனியத்திலும் தேவனுடைய காரியத்தை தவிர நாங்கள் வேறு காரியத்தை செய்வதில்லை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள், ஆண்டவருடைய சமூகத்தையே நாடி இருந்தார்கள். அது நிமித்தமாகத்தான் அவர்கள் அரிய பெரிய காரியங்களை அந்த நாட்களில் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பியது போல இவர்களும் ஆதி அப்போஸ்தலர்கள் மரித்தோர்களை உயிரோடு எழுப்பியதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றுக் கொள்கிறார்கள், அந்நிய பாஷைகள் பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள், அரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் பரவி சப்பானியாக இருந்த ஒரு மனிதனை அங்கு பார்க்க முடிகிறது. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தாயின் வயிற்றிலே பிறவி சப்பானியாக பிறந்தவன். அவன் தேவாலயத்தினுடைய வாசலில், அலங்கார வாசலில் அவனை கொண்டு வந்து வைப்பார்கள். அவன் பிச்சை எடுத்துதான் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுகிற அளவில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வயதை குறித்து சொல்லுகிறார்கள், 42 வயது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவாலயத்திற்கு பேதுருவும் யோவானும் கடந்து செல்லுகிறார்கள். அவர்கள் செபிப்பதற்காக கடந்து செல்லுகிறார்கள். 3ஆம் மணி வேளை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி மதியம் 3 மணி என்று சொல்கிறார்கள். 3 மணிக்கு அவர்கள் தேவாலயத்திற்கு கடந்து செபிக்கும்படியாக கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது இந்த மனிதர்களை பார்த்து, என்னிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு அற்புதம் நடக்கிறது. அதை சொல்லி அவர் செய்கிறது. 42 வருடமாய் அவனுடைய கால்கள் நடக்க முடியாமல் இருந்த கால்கள், கரடு முரடான இருந்த கால்கள் அவன் நடக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். அங்கு தேவ அற்புதம் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. ஒருவேளை 42 வருடமாய் இருந்த மனிதனை குறித்து அங்கு அநேகர் பார்த்திருக்க முடியும்.
அந்த ஆலயத்திற்கு வருகிற ஜனங்கள் பார்த்திருக்க முடியும். தன்னால் இயன்ற உதவிகளை அவர்கள் செய்திருக்க முடியும். அன்றைக்கு ஒருவேளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவன் எழுந்து நடந்தபோது ஜனங்கள் ஆர்ப்பரித்திருக்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்துதான் உண்மையான கடவுள் என்பதை அறிந்திருக்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவால் தான் அற்புதங்களை செய்ய முடியும், அடையாளங்களை செய்ய முடியும். இந்த இயேசு நல்லவர் என்று சொல்லி அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்க முடியும். அப்படியாக அற்புதமும் அடையாளங்களையும் செய்கிற பலன் எப்பொழுது இருந்தது என்றால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் காத்திருக்கும் போது, ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு தைரியசாலியாக மாறுகிறார்கள். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய யோவானை பார்த்தீர்களானால், பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகுதான் அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. சாதாரண மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் தான் இந்த யோவான். இந்த யோவானுடைய வாழ்க்கையில் அற்புதமும் அடையாளங்களும் நடக்கிறது. பத்தும தீவில் இருக்கும்போது எவ்வளவோ ஒவ்வொருத்தரப்பட்ட நிலைமை, பாடுகளை அனுபவித்த நிலைமை, அந்த நிலைமையிலையும் ஆண்டவரை விடாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து செபித்துக் கொண்டு இருந்திருப்பார். அதன் நிமித்தமாக அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருந்த இயேசுவை பார்க்க முடிந்தது. அந்த இயேசுவை பார்த்தது நிமித்தமாகத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே எழுதப்பட்டவையும் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தையின்படியாக நீங்களும் நானும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். உலக பிரகாரமான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படும். அதில் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மாறுங்கள். இரண்டாவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியில நிரம்பி பிரகாசம் அடைகிறவர்களாக மாறுங்கள். இப்படிப்பட்ட 3 காரியத்தை செய்வீர்களானால் அடுத்து நீங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாறுவீர்கள். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக மாறுவீர்கள். ஆண்டவர் உங்கள் மீது பிரியம் வைத்து என் அன்பு மகன், என் அன்பு மகள் என்று சொல்லி அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்கள். உங்களுடைய அன்பு இயேசுவின் மீது அதிகமாக மாறும். இப்படி மாறும்போது நீங்கள் இந்த உலகத்தில் அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 9 வரங்களினாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிரப்புவார். கலாத்தியர் நிருபத்தில் சொல்லப்பட்ட 9 ஆவிக்குரிய கனிகளினாலும் உங்களை நிரப்புவார். அப்படிப்பட்ட உன்னதமான கிருபைகளை தந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளில் சொன்ன வார்த்தையின்படியாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணின எல்லாரும் நீங்கள் செபிக்க போகிறீர்கள். எல்லாரும் இனி வேதத்தை அதிகமாய் தியானிக்க போகிறீர்கள். இனி பரிசுத்த ஆவியின்ல நிரம்பிதான் நீங்கள் செபிக்க போகிறீர்கள். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தரப்போகிறார். இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் சில சோர்வுகள் இருக்கலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம், வேதாகமத்தை தியானிக்கும் போதே சில பிரச்சனைகள் உங்களுக்குள்ளாய் வரலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் அதிகமாய் இனி செபிக்க போகிறீர்கள், அதிகமாய் வேதத்தை தியானிக்க போகிறீர்கள். இதுவரையும் பெற்றிராத அதிகமான அபிஷேகத்தினால் நிரம்பி உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அப்படியாக உங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தருவாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான சசி அண்ணன் குடும்பத்திற்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த திருப்பூர் பட்டணத்திற்கு கொண்டு போனதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த திருப்பூர் பட்டணத்தில் அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த திருப்பூர் பட்டணத்தில் உள்ள சபைகளுக்கு ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு மகனாக நீர் பயன்படுத்த போகிறீர். அந்த மகனை கொண்டு நீர் அற்புதமும் அடையாளங்களையும் செய்ய போகிறீர் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த விக்டர் அண்ணனுக்காக, அவருடைய மனைவிக்காக, ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் செய்த ஊழியத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நியூ ஃபவுண்டேஷன்ல
எவ்வளவு பெரிய ஊழியங்களை செய்தார்கள் ஆண்டவரே. அதை காட்டிலும் மேலான ஊழியத்தை ஆண்டவரே செய்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருப்பூர் பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை நீர் கொடுக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சபைகளில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவ ஆவியானவரே இறங்கி அற்புதமும் அடையாளங்களை நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிற வண்ணமாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, உண்மையே தேட எங்களுக்கு கிருபைதாரும். ஆண்டவரே, உம்முடைய அரசாட்சியை தேடுவதற்கு எங்களுக்கு கிருபைதாரும். உம்முடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனத்தை அதிகமாய் மணிக்கணக்காக தியானம் பண்ண எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய சமூகத்தில் மணிக்கணக்காக நாங்கள் காத்திருந்து செபிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பிரகாசம் அடைய எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே ஆசீர்வாதம் சொல்லிருங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.